பறவையாருக்கும் இவர் போய் நீண்ட காலம் ஆயிற்று அப்படிங்கிறதும் அவரை பற்றிய சில செய்திகளும் அவங்க காதில் விழுது. இனிமேல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்ப்பதே இல்லை என்ற ஒரு முடிவோடு அவங்க இருக்காங்க. இவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த தேவாசிரிய மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பாடலை பாடுகிறார். இந்த பாடல் என்னன்னா, தூவாயா தொண்டு செய்வார் படு துக்கங்கள் காவாயா, நான் படுற துன்பத்தையெல்லாம் நீ நீக்கி என்னை காப்பாற்ற மாட்டாயா, கண்டுகொண்டார் ஐவர் காக்கிலும் நாவாயால் உன்னையே நல்லன சொல்லுவேற்கு ஆவர் என் பறவையுண்டு மண்டலி அம்மானே அப்படிங்கிற ஒரு பாடலை அவர் பாடுறாரு. அந்த பதிகங்கள் ஒரு 10 பதிகங்கள். இந்த பதிகங்களை பாடிக்கொண்டு தேவாசிரிய மண்டபத்திலேயே அவர் உட்கார்ந்துருக்காரு. ஆனால் மிக கவலையாக இருக்கிறார். அந்த சமயத்தில் சிவபெருமான்கிட்ட இவர் வேண்டுறாரு, உன்னை தவிர எனக்கு வேறு யார் இருக்கா, உன்னால தானே இந்த நிகழ்வுகள்லாம் நடந்தது, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, நீ தான் என்னை மீண்டும் பறவையோடு சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அர்ச்சகர் வடிவத்தில் பறவையார் வீட்டுக்கு போகிறார். அங்கே போய் இந்த மாதிரி சுந்தரமூர்த்தி வந்திருக்கான், நீ அவனை மீண்டும் ஏற்றுக்கொள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க, நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், இங்கே வரவே வராதிங்க, யாரும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் சுய உருவத்தோடு சிவபெருமானாகவே பறவையாரினுடைய வீட்டுக்கு போகிறாரு. நீ பறவையார் என்ன பண்ணுறாரு, அவரை வரவேற்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. அதனால் தேவாசிரிய மண்டபத்திலே இருந்து பாடிய பாடலை நாம் தொடர்ந்து பாடினோமே ஆனால் இந்த கணவன் மனைவி இவர்களுக்கு இடையிலே எந்த சண்டையாக இருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து அந்த பிணக்குகளெல்லாம் நீங்கி அவர்கள் குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்பது எழுதப்பட்ட ஒரு சட்டமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றிலே நமக்கு இருக்கிறது. அதனால் இந்த பாடலை பாடி எல்லோரும் ஓய்வு பெற வேண்டும்.